சத்தமா சொல்லிருங்க. சத்தமா சொன்னா மறக்கவே மறக்காது. அல்லேலூயா. வாய்க்களே சொன்னா மறந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் சொல்லுவாங்க சத்தமா படின்னு. நீங்களே உங்க பிள்ளைகளை சொல்லிருக்கீங்க, என்ன வாய்க்களே படிக்கிற மறந்து போய் சத்தமா படி. சத்தமா படிச்சா கொஞ்சமாவது மண்டையில ஏறும். அதனால கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டோம்னா அது நம்ம நினைவுல என்ன செய்யும்? ஆமா இருக்கும். சரி, முதலாவது நம்ம என்ன யாரு? நல்ல உறக்கம் பார்த்து உரத்த சத்தமா சொல்லுங்க. நம்ம யாரு? 2 யாருடைய சுதந்திரவாளி? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது. இந்த மாதிரிலாம் குறுக்க பட்டார் பட்டார்னு கேளு, அப்பதான் சொல்ல முடியுங்களா? ஸ்தோத்திரம். சரி சரி, முதலாவது நம்ம என்னது? 2வது 3 என்னென்ன குறையுது? அவருடைய ரத்தத்தினால ஆமா கழுவப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது நல்லா சொல்லுங்க. நான் பரிசுத்த பக்தி அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன் அந்த வார்த்தையை நல்லா சொல்லுங்க. அப்பதான் பிசாசு பயப்படுவா. அல்லேலூயா. ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கே பரிசுத்த மக்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம பரிசுத்தமாக்க எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டீங்க அதை சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அல்லேலூயா. 3 இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4 அசைக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். அப்புறம் 5 எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்ய எனக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ். நல்ல ஞாபகம் வச்சுக்க. 5 என்னது? என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. 5 எனக்கு பலன் உண்டு. 3 என்னது? ரத்தத்தினால. முதலாவது என்னது? 2 3 ரத்தத்தினால. 4 அல்லேலூயா. தாயின் மிரட்டுறோம்ல, மறந்துடாது. அசைக்கப்படுவதில்லை. ஆக்சுவலி இதை சொல்லலாம், அசைக்கப்பட வேண்டாம். இது போட்டுருவோம் மெயினா. இது என்னது? பலன் உண்டு. அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ். இப்ப இந்த 5 ஞாபகம் இருக்கா? ஸ்தோத்திரம். ஒண்ணுன்னா சொல்லுவோமா? கையை வச்சு சொல்லுங்களேன், அப்பதான் காலையில ஏன் அப்படி சொல்லலாம். அல்லேலூயா. முதலாவது 2 3 4 5 பக்கத்துல அப்படியே 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 ஒரு ஹை ஃபை கொடுங்களேன். ஹalleluya. ஹalleluya. 5 வசனத்தை ஞாபகம் வச்சுட்டோம்யா. ஹalleluya. என்ன கிரேட். ஹalleluya. இது வரைக்கும் வசனமே தெரியல எவனும் என்ன பார்த்து சொல்ல முடியாது. ஹalleluya. 5 வசனம் இப்ப எனக்கு தெரியும். ஹalleluya. கிரேட் நம்ம. ஹalleluya. இதுதான் ரகசியம். அப்படி சின்ன சின்னதா கற்றுக்கொண்டோம்னா பிசாசு அப்படியே அவக்குன்னு ஒரே அமுக்கு அமைக்கிறான். ஹalleluya. இது தெரியாம அவன் நம்மகிட்ட பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கான். பைபிளை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு. என்ன அழகா 5 மாத்திரையை உள்ள லபக்குன்னு சாப்பிட்டாச்சு. இனி நமக்கு நோய் வரும், இனி நமக்கு பேய் வரும். வருமா? வராது. ஹalleluya. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சரி, திருப்பி ஒண்ணு சொல்லுவோமா? அப்புறம் 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 ஹalleluya. praise the Lord. hallelujah. என்ன பெரிய ஆசீர்வாதம் ஐயா. ஸ்தோத்திரம். நாளைக்கு பார்த்துக்கிறேன் வாடா அவன. டேய் ஹalleluya. ஸ்தோத்திரம். எனக்கு சங்கதி புரிஞ்சு போச்சு. ஹalleluya. ஸ்தோத்திரம். வசனம் தான் தேவ பிள்ளையே. ஹalleluya. வசனத்தை வச்சு அவனை அடிக்கணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த வசனம் நம்முடைய ஜீவிதத்துல இருக்கும்போது, நம்முடைய நினைவில் இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம். பிரைஸ். சரி, 6க்கு போமா? இருந்தால் விட மாட்டான் போலன்றீங்களா? ஹalleluya. சரி, 6 என்ன? ஆண்டவருடைய பார்வையிலே இப்ப பீச்சாங்கை. ஹalleluya. யாரு ஆண்டவருடைய பார்வையிலே? 2. அப்புறம் 7 என்னது? தோத்திரம். 7 பரிபூர்ணம் சொல்லாதியா. 7 பரிபூர்ணம். 7 நான் குறைவுபடுவதில்லை. ஹalleluya. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையோ ஓயா. தோத்திரம். எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்புறம் 8 எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. தோத்திரம். 8. அப்புறம் 9 அவன் என்ன சத்தத்தை காணோம்? ஓ இன்னியா 5 கரெக்டா சொன்னீங்க. அடுத்தது விட்டீங்களா என்ன? 9 என்னது? வீட்டை ஆசீர்வதிப்பார். 10 தாழ்ச்சி அடையன். ஹalleluya.
தோத்திரம். நான் கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டேன் போல, 10ஓட நிறுத்தி இருக்கணும் போல. அல்லேலூயா, தோத்திரம். சரி, இப்ப 10ஓட நிறுத்திக்கிறேன். தோத்திரம். முதலாவது என்னங்க? ஆண்டவருடைய 2 3 4 5. ஹல்லேலூயா. இப்ப 6 தோத்திரம். 7 ஒரு குறைவு போடுவதில்லை. 8 சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். 8 ஹல்லேலூயா. 9 கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார். 10 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்வது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ராஜா. ஹல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு பேரனப்பா, அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஓ ரபா கலச்சரா உரஹதரி கரஸ்யரபா கரபல். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை செய்ய ராஜா, உடைய ஆசீர்வாத நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. உடைய ஜனமாகிய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் அதற்குரிய பல நன்மைகளை பாரிபூர்ணமாய் எங்களுக்கு கொடுத்து கனப்படுத்துவீராக. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த அறிக்கையை அவர்கள் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை தருவீராக. உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தோத்திரையா, தோத்திரம்.